ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம், கரிகர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், கரிகர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம், பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், கரிகர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் 26/11/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நாம் இப்பொழுது இந்த ஐயப்பனுடைய விரத அனுஷ்டானங்கள் உலகளாவிய ரீதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சுவிஸ் நாட்டிலே பிரம்மண்டோப் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானம், சுவிஸிலே மூலமூர்த்தியாக கொண்ட ஒரே ஒரு ஐயப்பன் ஆலயம் இந்த பிரம்மண்டோப் ஐயப்பன் தேவஸ்தானம். அந்த தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமியாக திகழ்கின்ற சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய ஆரம்பகால தொண்டர் பக்தர் தியாகராஜா மகேந்திரன் சுவாமி அவர்களுடைய ஒழுங்கமைப்பிலே இந்த பூஜைகள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள், பஜனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் பல இடங்களிலே இந்த சிறப்பான பூஜை வழிபாடுகள் நாயன்மார்க்கட்டிலே எரிமேலி ஸ்ரீ தர்மசாஸ்தா சன்னிதானத்திலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. கொழும்பு தலைநகரிலே கொழும்பு 13 விவேகானந்த மட்டில் அமைந்துள்ள கமலாமூடி மண்டபத்திலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டிலே 44வது ஆண்டாக இந்த மகர ஜோதி பெருவிழா விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு புதன்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் விசேஷமான சங்காபிஷேகம், மலையாள பூஜை, பஜனை, அன்னதான பூஜை என்பன சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த பூஜை வழிபாடுகளை கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து இறை அருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் வருகின்ற 29ஆம் திகதி வெள்ளிக்கிழமை விசேஷமான பூஜை வழிபாடுகள், சங்காபிஷேகம், மலையாள பூஜை. அன்றைய தினம் சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய இளவரசன் சாம்பசிவஸ்ரீ மணிகண்ட சர்மா அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரத்தை முன்னிட்டு சுவாமி ஐயப்பனுக்கு நவோத்திர சகஸ்திர மகா சங்காபிஷேகம், மலையாள பூஜை, 18ஆம் படி பூஜை, அன்னதான பூஜை என்பன சிறப்பாக நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு இந்த பூஜை வழிபாடுகளில் சகல அடியவர்களும் வந்து கலந்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இன்று செவ்வாய்க்கிழமையிலே ராகு கால நேரத்திலே துர்கா பூஜை செய்யக்கூடியவர்கள் துர்கா பூஜை வழிபாடுகளும் செய்து சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய அருளையும் பெற்று மண்ணில் நல்லவண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம்.
சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.